வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் சீமான் அவர்கள், சீமான்னு சொன்னாலே தெரியும் எல்லாருக்கும் என்ன, சீமான் அவர்கள் பரபரப்பாக பேசக்கூடியவர், உணர்ச்சி மிகுந்து பேசக்கூடியவர். இன்னைக்கு அவர் ஏடிஎம்கேவும் வேணாம் டிஎம்கேவும் வேணாம்னு சொல்லி 8% ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறவர். இன்னைக்கு அவர் திடீர்னு பெரியாரை கொண்டாடி பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு பெரியாரை அவமதிச்சு பேசுறாருன்னு அவர் எப்போதுமே ட்ரெண்டிங்லேயே இருப்பார். எப்படியும் வாரத்துக்கு 2 தடவையாவது ட்ரெண்டிங் வட்டத்துக்குள்ளார இருக்கிறவர் தான் சீமான் அண்ணன். அந்த சீமான் அண்ணன் இன்னைக்கு ஒரு பிஜேபி கூட ஒரு கள்ள உறவு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அதே போல தாவேக்கா கூட அவர் கூட்டு சேருவதற்கு தயாராக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் தாவேக்கா அதாவது விஜய் இவரை சேர்த்துக்கல அப்படிங்கிற முடிவில் நாய் லாரி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்ன கதையெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இந்த காலகட்டத்தில் அதிமுகவை மிரட்டி அப்படி கையை முறுக்கி பாஜக கூட்டணியை அறிவிச்ச அந்த விஷயத்திலிருந்தே அதிரி புதிரிகளான சம்பவங்கள் தினந்தோறும் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் அமித்ஷா அன்னைக்கு அன்புமணி ராமதாஸை தலைவர் பதவியிலிருந்து தூக்குறாரு, இனி நான் தாயா தலைவர் அப்படிங்கிறாரு ராமதாஸ் ஐயா. இன்னொரு பக்கம் துரை வைகோ நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வைகோ மல்லை சத்யாவையும் இவரையும் துரை வைகோவையும் பையனையும் மல்லை சத்யாவையும் கைகுவிச்சு சேர்த்து வைக்கிறார். எப்படி பல வருடங்களுக்கு முன்னாடி இங்க இருந்த பழைய கவர்னர் ஓபிஎஸ்ஐயும் இபிஎஸ்ஐயும் கைகுலுக்கி பிடிச்சிட்டு சேர்த்து வச்சாரோ அது மாதிரி. இதெல்லாம் தாண்டி இத்தனை பரபரப்புகள், சீமான் மேல இருக்கிற அந்த நடிகை கொடுத்திருக்கிற வழக்குகள், சீமான் மேல இருக்கிற அவதூறுகள், சீமான் மேல இருக்கிற உண்மையான குற்றச்சாட்டுகள்னு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்க, மனுஷனுக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னு இருக்கிற சமயத்துல பார்த்தா அவர் ஒரு படம் பார்த்ததை ஒரு மேடையில சொன்னார். அட நம்மளும் இந்த படத்தை பார்த்துருக்கோமே அப்படின்னு நினைச்சு அந்த படத்தை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தப்ப கொண்டாடி தீர்த்துட்டார் சீமான். அப்படி அவர் கொண்டாடிய படம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த படத்தை நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த படத்தினுடைய இதையும் கூட டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், நீங்க அதை பாருங்க. அந்த படம் தெலுங்குல ரொம்ப இயல்பான நடிகர்னு பெயர் எடுத்து கலக்கிக்கிட்டு இருக்கிற நானி அவர்கள், நான் ஈ அப்படிங்கிற திரைப்படத்தின்ல தான் நமக்கு பரிச்சயம். நானிக்கும் நானிங்கிற நடிகருக்கும் நமக்கும் ஒரு லிங்க், தொடர்பு கிடைச்சதுக்கு காரணம் ராஜமௌலி சாருடைய நான் ஈ அப்படிங்கிற அந்த படம். அந்த நடிகர் தரமான படங்களை தயாரிக்கிறத வழக்கமாகவே வச்சிருக்காரு. எப்படி தெலுங்குல மம்முட்டி அவர்கள் தயாரிக்கிற படம் ரொம்ப தரமான படமா, மலையாள படங்கள்னாலே தரமான படம், ஆனா மம்முட்டி தயாரிக்கிறது இன்னும் தரமானது. மோகன்லால் படம் தரமான படம், மலையாள படம்னாலே தரமான படம். மோகன்லால் தயாரிக்கிற படம், பிருத்திவிராஜ் தயாரிக்கிற படம், ஆடு ஜீவிதம் மாதிரியான படம்லாம் எப்படி பார்த்தோம் பாருங்க. அவர் தயாரிச்ச எம்புரான் மாதிரியான படம்லாம் எப்படி பாருங்க டைரக்ட் பண்ணது. இது மாதிரி நல்ல இங்க கமல் சார் ஒரு படத்தை கொடுக்குறாருனாக்கா அது எப்படிப்பட்ட படம். ஏன் பிரகாஷ் ராஜ் அழகிய தீய மாதிரியான எத்தனை விதமான மொழி மாதிரியான எத்தனை விதமான படங்களை நமக்கு கொடுத்துருக்காரு, நல்ல நல்ல படங்களா. இந்த வரிசையில பார்த்தாக்க தெலுங்கு திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நானி அவர்கள் கொடுக்கிற படங்கள் எல்லாமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப்படக்கூடியமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் கோர்ட் அப்படிங்கிறது. கோர்ட் அப்படிங்கிற படத்தை தெலுங்குலையும் பார்க்கலாம், மற்ற மொழிகளையும் பார்க்கலாம், தமிழ்லையும் பார்க்கலாம். அது எந்த ஓடிடி தளத்தில் வந்திருக்குங்கிற விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓடிடி தளத்தில் வந்திருக்கிற அந்த கோர்ட் படத்தினுடைய தமிழாக்கம், இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் வந்திருக்கு. இப்போவே சொல்லிடுறேனே, கோர்ட் திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. நானி அவர்கள் தயாரித்த இந்த படம், நானி நடிக்கலை, ஒரு சீன் கூட நானி வரல. ஆனால் பலகம் மாதிரியான படங்கள்ல நடித்து கொண்டு நல்ல பெயர் எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த கிராஃப்ல உயர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு இளம் நடிகர் நடித்த படம். கிட்டத்தட்ட இங்க எப்படி ஜெய்பீமை நாம கொண்டாடிட்டு இருக்கிறோமோ, ஜெய்பீம் படத்துக்கு நிகரான ஒரு உணர்வை தருகிற படம். ஜெய்பீம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கு நடந்த ஒரு கொடுமை, ஜெயிலில் நடக்கிற ஒரு கொடுமை, ஜெயிலில் அவங்க அடிச்சு கொன்னுடுற ஒரு விஷயம், இதெல்லாம் ஜெய்பீம்ல நம்ம பார்த்தோம். இதை ஒரு வக்கீல், அதாவது நிஜத்துல இப்ப நீதி அரசர் சந்துரு இருக்காரு இல்லையா, அவர் வக்கீலாக இருந்தபோது அவரே எடுத்துக்கொண்ட வழக்கு, அந்த வழக்கினுடைய கதை தான் தாசை ஞானவேல் டைரக்ஷன்ல வந்த
ஜெய்பீம். இந்த படம் வந்து அந்த படம் வந்து ஒரு இருளர் இனத்துக்கு ஏற்பட்ட ஒரு வழிகளை சொன்னிச்சு. ஒரு ஜெயிலில் நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளை சொன்னிச்சு அந்த படம். அதை தாண்டி உனக்கு நான் பணம் கொடுத்துட்றேன், இந்த கேஸை விட்டுடுன்னு அந்த மணிகண்டனுடைய மனைவிகிட்ட அப்படி சொல்லும்போது, நாளைக்கு இந்த காசை வச்சு நாங்கள் சோறு தீப்போம், என் பசங்களை படிக்க வைப்பேன், வளர்ப்பேன், நாளைக்கு அந்த பசங்க வந்து ஏழுமா உனக்கு காசு அப்படின்னு கேட்டால், உங்கள் அப்பாவை கொன்னவங்க கொடுத்த காசுரா அப்படின்னு நான் சொல்கிறதா, அதுக்கு நான் வந்து என் பசங்களை பட்டினியாகவே கிடக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற அந்த படத்தினுடைய தாக்கம் நமக்கு இன்னமும் இருக்கு இல்லையா? இதே போல தான் கோர்ட்டு. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு வருடத்துக்கு அதிகமாக பதிவு செய்யப்படுகிற விஷயங்கள்ல போக்சோ அப்படிங்கிற அந்த வழக்கு, அதாவது பாலியல் வன்கொடுமை சட்டம், சிறுவர்களுக்கு ஏற்படுகிற அந்த சட்டத்தில் தான், அந்த சட்டத்தின் கீழ் ஒருத்தரை கைது செய்கிறாங்க. இந்த படம் சொல்லுகிற விஷயம், ஒரு 12-14 வயசு பொண்ணை ஒரு 55-58 வயசுக்காரன் ஒருத்தன் வன்கொடுமை செய்கிறான், புணர்வு பண்ணுகிறான் அப்படின்னாக்க அதை போக்சோ சட்டத்தில் கொண்டு வரலாம். ஆனால் ஒரு 17 வயது, அதாவது 18 வயசு தான் மேஜர் ஆகுது, 17 வயது பெண், ஒரு 19 வயது ஆண், இவர்களுக்கு உள்ளான காதல் அப்படின்னா இதை எப்படி போக்சோ சட்டத்தில் கொண்டு வர முடியும்? 17வது வயசு 364 நாள் அப்படின்னு ஆகி 365வது நாள், அந்த ஒரு நாள்ல 18 வயசு ஆயிடுச்சுனாக்க அவ தெளிவான சிந்தனையை கொண்டவள், அவள் புத்திசாலி ஆகிவிட்டாள், மேஜர் ஆகிட்டா அப்படின்லாம் சொல்றதுக்கும், அந்த 17வது வயசு 364 நாளைக்கும் 365 நாளைக்கும் அப்படி ஒரு அறிவு வளர்ச்சி வந்துருமா? நாம இந்த போக்சோ சட்டத்தை இந்த மாதிரியான வழக்குகள்ல கொஞ்சம் கூர்ந்து கவனித்து நீதி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த விதமான சினிமாட்டிக்கும் இல்லாம அவ்வளவு பாந்தமா யதார்த்தமா சொன்ன அந்த படம், நான் ரிவ்யூல பேசியிருந்தேன். நான் 3 தடவை அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். அவ்வளவு வசனங்கள்லேருந்து காட்சி அமைப்புகள்லேருந்து எல்லாமே அவ்வளவு கனக்கச்சிதமா இருந்தது. நாம் தமிழர் சீமான் அவர்கள், ஏன் இதை நான் சொல்றேன் திரும்பனாக்க, நாம் தமிழர் சீமான் அவர்கள் பார்த்துட்டாரியா இந்த படத்தை அப்படின்னாக்கா, நாம் தமிழர் சீமானுடைய தம்பிகள் எல்லாம் இந்த படத்தை பார்ப்பாங்க. நயினார் நாகேந்திரனை வந்து மாமான்னு கூப்பிடுறாரு, பாரதி ராஜா அவர்களே என்னுடைய அப்பான்வார், இசைஞானி இளையராஜாவையும் அப்பான்வார், நயினார் நாகேந்திரன் மாமான்வார். இது மாதிரி உறவுகள் வைத்து உறவாடுகிறது தான் சீமான் அண்ணனுடைய வழக்கம். நானும் சீமான அண்ணன் தான் சொல்றேன். அந்த சீமான் அண்ணன் பார்த்த ஒரு படம் அப்படின்ட்டு நம்ம சீமானுடைய தம்பிகள்ல இருந்து ஆரம்பிச்சு, நம்ம நயினார் நாகேந்திரன் மாமாவில இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் இந்த படத்தை இன்னும் கவனிச்சு பார்ப்பாங்கன்னு தான். இந்த படத்துக்கு நம்ம ஊர்ல இருக்கிற முக்கியமான நடிகர்களை வச்சுக்கிட்டு 200 கோடி ரூபா சம்பளம், 500 கோடி ரூபாய் படம் எடுக்கிறது அப்படிங்கிற திராபையான முட்டாள்தனமான விஷயங்கள் எல்லாம் செய்யாம, நானி என்கிற அற்புதமான நடிகர் இந்த படத்துக்கு செலவு செய்தது 6 கோடி ரூபாய். 6 கோடி ரூபாயில இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிரபல நடிகர் அப்படின்னு யார் நடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா வாங்குறதுக்குன்னு இருக்கிற நடிகர்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூவை நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறோம். ஒரு நடிகர்னாக்கவே 40 கோடி ரூபாயை தாண்டணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். சிவகார்த்திகேயன், தனுஷ்கெல்லாம் நீங்க அப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அஜித், விஜய்க்கெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ரஜினி சாருக்கெல்லாம் வந்து ஒரு படம் நம்ம தயாரிக்கிறதா இருந்தாக்கா நம்மள்ட்டெல்லாம் அதுக்கெல்லாம் பணமே கிடையாது, அப்படி பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா மொத்தமாகவே 6 கோடி ரூபாயில படம் எடுத்து இந்த படத்தை வெளியிட்டு தெலுங்கு திரையுலகத்தையே அட்டகாசமா பாராட்டு பெற வச்சிருக்கு இந்த படம். பலகம் அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் நான் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் அந்த படத்தை பற்றி ரிவ்யூ சொல்லி அந்த படத்தை கொண்டாடினாங்க நிறைய பேர், தமிழ்நாட்டிலே நிறைய பேர் கொண்டாடினாங்க. நீ போட்டிருந்தேன்னு நிறைய அந்த படத்தை பார்த்தேன்னு நிறைய நண்பர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு நிகழ்ந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த பலகம் தமிழ் பதிப்பை வந்து நான் வந்து ஒரு 15 தடவை அந்த படத்தை பார்த்துருப்பேன். மியூசிக்லேருந்து, டயலாக்லேருந்து, காட்சியிலேருந்து அவ்வளவு பிரமாதம். அந்த பலகம் திரைப்படம் வந்து 4 கோடி ரூபாயில எடுத்து கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய்க்கு மேல லாபம் கொடுத்துச்சு.
அதே போல நானி அவர்கள் தயாரித்திருக்கிற இந்த கோர்ட்டு திரைப்படம் 6 கோடி ரூபாயில எடுத்து இன்னைக்கு அந்த படம் 60 கோடி ரூபாய்க்கு மேல வசூலாயிருக்கு. 500 கோடி ரூபாய்க்கு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்துக்கு ஒரு 600 கோடி ரூபாய் வசூல் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு 6 கோடி ரூபாயில ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு படத்தை எடுத்து 60 கோடி ரூபாய் வசூல் செய்த இப்படிப்பட்ட வசூல் அப்படின்னு மிரண்டு போய் மிரட்சியில சீமானண்ண அந்த படத்தை கொண்டாடி திட்டாரு. சீமானண்ண யாரையாவது கொண்டாடினாருனாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், யாரையாவது திட்டாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்ட்டுலாம் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல சீமானண்ண எந்த விருப்பு வெறுப்புகளையுமே இல்லாம எந்த எதிர்பார்ப்புகளுமே இல்லாம நானி அவர்களுடைய அந்த கோர்ட்டு திரைப்படத்தை கொண்டாடி இருக்கிறார். அப்படின்னா அந்த கோர்ட்டு எப்பேற்பட்ட படம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தையும் நான் சொல்றேன். தயவு செய்து இந்த சோனி லிவ் ஓடிடி தளத்தில் வந்திருக்கிற இந்த கோர்ட்டு திரைப்படத்தை மிஸ் பண்ணிடாம பாருங்க. மிகச்சிறந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே பின்னாடி வருத்தப்படுவீங்க. வணக்கம்.